வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோவில் டவுட் கிளியரிங் வீடியோ பார்ட் 8 நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் கண்டினியூ அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஃபர்தராக அடுத்தடுத்த டவுட்ஸ் எல்லாம் வந்து நான் வீடியோலேயே கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான லிங்க் முடிஞ்ச அளவு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் கண்டினியூஷன் ஆஃப் டவுட் நம்பர் 23. இதில் வந்து இவங்க பசுபதி அப்படிங்கிறவங்க வந்து மேம் இன்க்ளூடிங் அவுட் சைட் இன் திஸ்ன்னு இருக்குல்ல மேம், அதில் ஆட் பண்ணாமல் போட்டால் தான் ஆன்சர் வருது மேம். அந்த இன்க்ளூடிங் அவுட் சைடுங்கிறது என்னென்னு நான் கொஷின் ஃபுல்லாகவே அலசி பார்த்துட்டேங்க. பட் அதில் எதுவுமே எனக்கு சிக்கலை. ஸோ கொஞ்சம் உங்கள் டவுட்டை கிளியராக போடுங்க. ஐல் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு கிளியர் இட் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிராம பசங்க அப்படிங்கிறவங்க சூப்பர் மேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ 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 வெரி மச்ங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தேங்க் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸும் எடுத்து நான் ஒரு வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுறேன். பிகாஸ் ஐ மஸ்ட் தேங்க் தெம் டு மோட்டிவேட் மீ லைக் கமெண்டிங் லைக் திஸ். அதனால கண்டிப்பாக அது ஒரு வீடியோ நான் போடுறேங்க. தேங்க்யூ கிராம பசங்க. அண்ட் நெக்ஸ்ட் டவுட் நம்பர் 24. அதுலேயே லாஸ்ட் யோகேஸ்வரன் ஈஸ்வரன் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மேம் யூ ஹேவ் நாட் இன்க்ளூடட் வை யூ ஹேவ் நாட் இன்க்ளூடட் டேக்ஸ் ப்ரொவிஷன் மேம் பேங்கிங் அக்கௌண்ட் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 20ல கேட்டிருக்காங்க. தட் இஸ் இந்த ப்ராப்ளமில் இங்கே ஆமாங்க, நான் டேக்ஸ் ப்ரொவிஷன் ஆட் பண்ண இங்கே நாங்கள் கன்சிடர் பண்ணல. த ரீசன் பிஹைண்ட் இஸ் என்னென்னா டேக்ஸ் ப்ரொவிஷனை வந்து நம்ம காமிக்காமல் இருந்தால் தான் வி ஆர் கெட்டிங் தி புக் ஆன்சர். அதனால நான் இதில் காமிக்கல. பட் அதை எதனால் அவங்க அப்படி ஆன்சர் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ எம் அகெயின் ரைசிங் த கொஷின் டு தி ஆத்தர். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸில் ஆத்தர்கிட்ட நான் நிறையா கொஷின் பண்ணியிருக்கேன். அந்த டேக்ஸ் ப்ரொவிஷன் ஏன் அதில் இன்க்ளூட் பண்ணாமல் ஆன்சர் வருது அப்படிங்கிறத. அண்ட் நிறைய விஷயங்களில் இருக்கிற சின்ன சின்ன கரெக்ஷன்ஸும் நான் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் இதுவும் நம்ம ஆத்தர்கிட்ட தான் கேட்கணும், ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் டவுட் நம்பர் 25. அது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த ரஜினிஸ்ரீ அப்படிங்கிறவங்க மேம் வை நாட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இதுக்கு நான் ஃபர்ஸ்டே ஆன்சர் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேம் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் மிஸ்ஸிங் ஆன் டெபிட் சைட் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஆமாங்க. லைக் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்குது. சாரி, நான் மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஒன் செகண்ட். எஸ், சாரி. இந்த இதுதான். இதில் வந்து என்னென்னா பர்ச்சேஸ் சாரி, இதுதான் ரஜினிஸ்ரீ. அதுங்க வந்து பார்த்தசாரதி. ஸோ ரஜினிஸ்ரீ, நீங்கள் கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஷினில் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கான எந்த ஒரு ஐட்டமும் கிடையாது. அதனால தான் நான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நில்லுன்னு போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ மேம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபைன் பண்ணலை மேம். அதிலிருந்து ஷேர் கேபிட்டல் சப்ராக்ட் பண்ணக்கூடாதா மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. லைக் இதுதாங்க நான் கண்டுபிடிச்ச பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இது நான் வீடியோவில் இருந்து தான் எடுத்தேன். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் கேட்டது ஷேர் கேபிட்டல். அதாவது இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா, compute the basis on which shares of XYCO Limited will be issued to shareholders in the existing company. ஸோ எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட கரண்ட் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த புது கம்பெனிக்கு. புது கம்பெனி என்னது? இந்த 2 கம்பெனியும் சேர்ந்தது தான். ஸோ அதனால் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் கரண்ட் வேல்யூ. ஓகே, இந்த கரண்ட் வேல்யூ தான் ஷேர் கேபிட்டல் வேல்யூவும் புது கம்பெனியோடது. இந்த 2 வேல்யூவும் சேர்ந்தது தான் புது கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் வேல்யூ. சாரி, இது வந்துடுச்சு. ஓகே. ஸோ அதை வந்து நம்ம ஷேர் கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அதை ஷேர் கேபிட்டலுக்கு கீழே தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஷேர் கேபிட்டலாக தான் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம காட்டுவோம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் தனியாக காட்ட மாட்டோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டவுட் இஸ் இது ஜனனி பார்த்தசாரதி. ஆமாங்க, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹியர் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் ரெடிமேட் டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும் இருக்குது. அது வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். பட் அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். பட் ஆனால் ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து நான் இங்கே தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, அந்த பிபிடி என்கிட்ட இப்போ இல்லை.
அதனால நான் வந்து இத தனியா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இத வந்து டெபிட் சைட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் தேங்க் யூ. அ யாரு? சாரி. தேங்க் யூ ஜனனி பார்த்தசாரதி. இத நீங்க மென்ஷன் பண்ணதுக்கு. ஸோ தட் ஐ கேன் கன்வே டு திஸ் டு த அதர் ஸ்டூடண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே. அண்ட் தட்ஸ் இட்ங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் டூ கமெண்ட் யுவர் டவுட்ஸ் லைக் திஸ் அண்ட் இந்த மாதிரி I'll try my level best to make more videos like this and clear your doubt. And thank you once again.